ஆரம்பிச்சிட்ட. இன்னைக்கு என்ன அடிச்ச? இப்பவே நான் போய் டாடியும் மம்மியும் கூட்டிட்டு வந்துடுவேன். போடா, போய் உன் தாத்தா வேணாலும் கூட்டிட்டு வா. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இரு, நான் போய் மம்மியை கூட்டிட்டு வரேன். மம்மி, 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 மம்மி. கௌதம், என்னடா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாடி. ஏன்பா, என்னாச்சு? கௌரி நேத்தி மாதிரி இன்னைக்கும் என்ன அடிப்பாளன்னு பயமா இருக்கு டாடி. பெட்ல படுக்கிறதுக்கே பயமா இருக்கு டாடி. நாங்க கிட்ட சொல்லவேன்னு சொன்னதுக்கு நீ போய் சொல்லி பாருன்னு மிரட்டுற டாடி. நான் கூட படுக்கிறதுக்கே பயமா இருக்கு டாடி. ப்ளீஸ் டாடி, நான் இங்கேயே படுத்துக்கிறேன் டாடி. ப்ளீஸ் டாடி, நான் அங்க போக மாட்டேன் டாடி. சரிப்பா, சரி, பயப்படாத. நீ இன்னைக்கு என் கூட படுத்துக்கோ. டேய் கௌதம், நீ சொல்றதெல்லாம் உண்மையா இல்ல கனவு கண்டு உளறியா? அவன் ஏமா போய் சொல்ல போறான்? இல்லங்க, ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுப்பாங்கல்ல, அத மனசுல வச்சுட்டு தூங்கி கனவு கண்டு உளறான். இல்ல மம்மி, நிஜமா தான் மம்மி சொல்றேன். கௌரிய பார்த்தாவே பயமா இருக்கு மம்மி. அவளை பார்த்தாலே நடுக்கமா இருக்கு நீ மம்மி. கௌரிய பத்தி சொன்னது பொய்யின் மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான். என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, ஜாக்கிரதை. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நம்ம முதல்ல போய் கௌரி பார்த்துட்டு வரலாம். நீ இங்க இருடா. வா வா வா. பாத்தீங்களா நான் என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன் என் பொண்ணை பத்தி? போய் கௌதம் வர சொல்லுங்க. எல்லாம் கணக்கு, நீ போய் கூப்பிடுங்க. கௌதம், ராஜா கௌதம், இங்க வாப்பா. வாப்பா. என்ன கணக்கு, நீ இப்ப அவனை கேட்கணுமா? என்னங்க நீங்க? வா வாடா. நீ என்னடா சொன்ன கௌரிய பத்தி? பார் எப்படி தூங்கிட்டு இருக்கான். ஏன்டா அப்படி சொல்லிட்டு இருக்க? நல்லா பாரு, தூங்குற பொண்ணை போய் அடிக்கிறா, கொல்ல வரன்னு போய் சொல்லிட்டு இருக்க. இல்ல மம்மி, நான் சொன்னது உண்மை. இப்ப நீங்க பாக்குறதும் உண்மை மம்மி. எல்லாருடைய தூக்கத்தையும் கெடுத்துட்டு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிருக்காரு சாரு. ஏன் கணக்கு, ஏன் அவனை சத்தம் போடுற? அவன் என்ன பொய்யா சொல்ல போறான்? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? கௌதம் என்ன பொய்யா சொல்ல போறான்னு சொன்னேன். ஏன் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? கௌதம் நம்ம பையனா இருந்தாலும் அவன் நம்ம பொண்ணுக்கு பைத்தியம்னு சொல்றான். நீங்களும் அதை உண்மைன்னு ஆமோதிக்கிறீங்க. ஐயோ, அதை வேற யாராவது சொல்லிருந்தா அதை பத்தி நம்ம யோசிக்கலாம். சொன்னது நம்ம பையன், அதை நம்ம நம்பித்தானே ஆகணும். இவனுக்கும் கௌரிக்கும் என்ன பழியா பகையா, அதெல்லாம் நீ யோசிக்க மாட்டியா? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் கௌரிக்கு மனநிலைமை சரியில்லைன்னு சொல்ல வரல. ஆனா இப்பெல்லாம் அவ கொஞ்சம் அப்நார்மலா பிஹேவ் பண்றா, அவ்வளவுதான். முதல்ல அந்த டாக்டர் சொன்னா, அப்புறம் இவன் சொன்னா, இப்ப நீங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, கௌரி பைத்தியம் தான். அவ மனநிலை சரியில்லாதவதா. இருந்தாலும் அவ ஏன் குழந்தைய நான் பாத்துக்குவேன். நீங்க யாரும் இங்க இருக்க வேண்டாம், போங்க. தயவு செஞ்சு போங்க. கணக்கு, நான் நீங்க போங்க. போடா, போங்க. அப்துல், பலி கொடுக்கும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. குழந்தையை கொண்டு வந்த பலிபீடத்தில் வை. அப்துல்லா, இன்னும் என்ன யோசனை?
என் கையில ஒண்ணு இல்லப்பா. சாக், பூஜை ஆரம்பமாகட்டும். ஸ்ரீம் சுப்ரானாய நமக. ஓம் க்ளீம் க்ளீம் ஸ்ரீம் சுப்ரானாய நமக. ஓம் க்ளீம் க்ளீம் ஸ்ரீம் சுப்ரானாய நமக. ஓம் க்ளீம் க்ளீம் ஸ்ரீம் சுப்ரானாய நமக. ஓம் க்ளீம் ஸ்ரீம் சுப்ரானாய நமக. அப்பா நில்லுங்க. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரி கிடையாது. இந்நேரம் குழந்தைய பழி கொடுக்கறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடையும் அங்க செஞ்சிருப்பாங்க. நீங்க இப்படி நடக்கிறத பார்த்தா குழந்தைய பழி கொடுத்துக்கு அப்புறம் தான் போய் சேருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏமாமா அப்துல் வந்து சொன்னதை நீங்க நம்பலையா? ஏமா அவன் மனசு நொந்து சொல்லிட்டு தானமா போனான். அப்படி இருக்கும்போது எப்படி நம்பாம இருக்கிறது? அப்துல் சொன்னதை நான் நம்புறேன். அப்புறம் என்னப்பா, நீங்க பூதலோகத்துக்கு கிளம்பி போக வேண்டியதானே? என்ன ஜிலா எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறேன். தண்டனை காலம் முடியறதுக்குள்ள பூதலோகத்துக்கு போனா என்னோட தண்டனை ரெட்டிப்பாகுங்கிறத மறந்துட்டியா? ஆமாப்பா, நான் மறந்தே போயிட்டேன். இதை தடுக்க வேற வழியே இல்லையா மாமா? குழந்தை சாவறதோ, மைதினுக்கு சக்தி கிடைக்கிறதோ, நமக்கு அவ பேர் கிடைக்கிறதோ உறுதிதானா? இல்லம்மா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. தண்டனை காலம் முடியற வரைக்கும் தாத்தாவால தானே பூதலோகத்துக்கு போக முடியாது. என்னால போக முடியும்ல, நான் போறேம்மா. என்ன மூசா சொல்ற? நீ போறியா? ஆமாம்மா, நான் போறேன். மூசா, அவனுக்கு கொலைப்பாதத்துக்கு அஞ்சாதவங்கடா. நீ போறன்னு தைரியமா சொல்றியே, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அப்பா, நான் இப்போ அவங்கள பாக்குறேன். பிறந்ததுல இருந்தானே பாத்துட்டு இருக்கேன். அதுவும் அவங்க கூட எத்தனையோ தடவை மோதி ஜெயிச்சிருக்கேன்ல. இல்லப்பா, அது பழைய கதை. இப்ப அவங்க நடத்துற யாகத்தோட நோக்கமே உன்னை விட அவங்களுக்கு நிறைய சக்தி கிடைக்கணுங்கிறதுக்காக தான். இப்ப நீயே போய் அவங்கள தடுத்தனா அவங்களுக்கு கோபம் பல மடங்கா வரும். என்ன இப்படி பேசுறீங்க? உங்க மகன் மேல, இந்த மூசா மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை இவ்வளவுதானா? மூசா, நான் சொல்றது அது இல்லப்பா. அப்பா, இது கூட செய்ய அனுமதி கொடுக்கலன்னா இந்த வீட்ல உங்களுக்கு வாரிசுன்னு நான் இதுக்கு. மூசா, உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ வெற்றியோட திரும்பி வருவ. வரேன் தாத்தா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. கவலையே படாதீங்க, மூசா வெற்றியோட திரும்பி வருவான். கர்ம பிசாசினி வேதாள பூசினி சத்வத தசமானி சுவாமி. கர்ம பிசாசினி வேதாள பூசினி சத்வத தசமானி சுவாமி. கர்ம பிசாசினி வேதாள ரூப தசமோனி லாக தசமானி சுவாமி. கர்ம பிசாசினி வேதாள பூசினி சர்வலோகினி தசமானி சுவாமி. வந்தாய்? அநீதியை தடுக்க. நீ அத்துமீறி வந்திருக்கிறாய். அநீதியை பற்றி பேச உனக்கு தகுதி இல்லை. அரசே, மூசா ஒரு குட்டி பூதம். பூதலோகத்தின் நீதி நியாயங்களை பற்றி அறியாதவன். அதனால்தான் அவசரப்பட்டு அநீதி என்கிற வார்த்தையை சொல்லிவிட்டான். மன்னித்து அவனை துரத்தி விடுங்கள். குழந்தையை பலி கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. இல்லை, பலி கொடுக்க வேண்டிய நேரம் கடந்து விட்டது. என்ன உளறுகிறாய்?
முடிந்தால் தடுத்துப் பார். ரசாக், ஆரம்பமாகட்டும். வீணாக என்னிடம் மோதி கேவலப்பட்டு போகாதீர்கள். நீ என் சக்தியை குறைத்து மதிப்பிட்டு விட்டாய். நீ உயிரோடு பூலோகம் திரும்ப வேண்டுமானால் அதே கத்தியால் ரசாக்கிடம் சண்டையிட்டு வெல்ல வேண்டும். நான் எதற்கும் தயாராகவே வந்திருக்கிறேன். கவலைப்படாதீர்கள் மன்னா. இன்று எனது வாளுக்கு 2 குழந்தைகள் பலியாக போகிறார்கள். பச்சிலம் குழந்தை 1, வளர்ந்த குழந்தை 1, பலிபீடம் 1, உயிர்கள் 2. வீண் பேச்சு விவேகமாகாது ரசாக். வந்து நில், போரிடு. வெற்றி உன் பக்கம் இருந்தால் நான் குழந்தை, என் பக்கம் இருந்தால் நீ குழந்தை. தயங்காத ரசாக், வெற்றி உனக்குத்தான். தைரியமாக விளையாடு. ஏயா, நம்ம ரசாக்கு ஜெயிச்சிருவானா சண்டையில? என்ன தேவன் சண்டை போட்டு என்ன தேவன் ஜெயிச்சு? நேத்து வரைக்கும் இருந்த அப்துல்லாவும் சரியில்லை, இன்னைக்கு வந்த ரசாக்கும் சரியில்லை. மொத்தத்துல நம்ம மன்னரே அடியேடா. தெரியுதா? மன்னர் மைதீன் அவர்களே, உங்கள் குழந்தை தோற்றுவிட்டது. தேற்றி ஆறுதல் கூறுங்கள். முடிந்தால் தகுதியுள்ள பயில்வானிடம் பாடம் கற்க சொல்லுங்கள். பின்னாளில் மீண்டும் ஒரு முறை சண்டை வந்தால் என்னை எதிர்கொள்ள வசதியாக இருக்கும்.